வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10 பயிற்சி 2-4. பயிற்சி 2-4 இப்போ 4வது சம் பார்க்க போகிறோம். 4வது சம் வாசிக்கிறேன், கவனிங்க. கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ள உறுப்புகளை காண்க. என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க, எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. ஏஎன் சீக்வல் டு 5n பை n+2. இதுக்கு எண்ணுக்கு 6 மற்றும் 13. இந்த சம்முக்கு எண்ணுக்கு 6 வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 13 வச்சு கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம் பாருங்க. ஏஎன் சீக்வல் -n² -4. இந்த நம்பருக்கு A4 மற்றும் A11. இந்த எண்ணுக்கு 4 வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 11 வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன உறுப்பு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கணக்குக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் எடுத்து எழுதுறேன், கவனிங்க. AN சீக்வல் 5n பை n+2. இப்போ எண்ணுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போற 6. A6 6வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எண்ணுங்கிற இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போடணும், 6 போடணும். 6 போட்டுக்கிடணும். பை இப்போ எண்ணுக்கு நம்ம 6ன்னு மதிப்பு கொடுத்துருக்கோம். A6 சீக்வல் டு, அப்போ எண்ணுங்கிற இருக்கிற இடத்துல 6 பிரதிட்டு இருக்கோம். இப்போ கீழே n+2 இருக்கு. அப்போ அந்த எண்ணுங்கிற இடத்துல 6+2 அப்படின்னு நம்ம பிரதியிடணும். அடுத்து கவனிங்க. இப்போ பிராக்கெட் கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியில் இருக்கிறதால பெருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பரையும் வெளியில் இருக்க நம்பரையும் பெருக்கணும். அப்போ 5×6 30. 5 × 6 சீக்வல் டு 30 பை இந்த 6 2 எத்தனை 8, 30/8. இப்போ இதை என்ன செய்யலாம், நம்ம இந்த பின்னத்தை எவ்வளோ சுருக்க முடியுமோ அது அளவுக்கு நம்ம சுருக்கலாம். இப்போ 2வது டேபிளால் வாய்ப்பாடால் 2ஐயும் வகுக்கணும். ஆனால் ஒரே நம்பரால் தான் மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் நம்ம வகுக்கணும். 4 2 8, 15 2 30. 2வது வாய்ப்பாடால் மேலேயும் கீழே உள்ள நம்பரை வகுத்துட்டோம். 15/4. இது A6ஓட மதிப்பு 15/4. இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. இது இரட்டையன், இது ஒற்றையன். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடணும். அடுத்த நம்பர் கண்டுபிடிப்போம். A13. அதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண்ணுங்கிற இருக்கிற இடத்துல 13ன்னு போடணும். 5n பை n+2. இப்போ 5 என்னது 5 பிராக்கெட்டில் 13 போட்டுக்கிடுவோம். என்னோட மதிப்பு 13, இந்த எண்ணோட மதிப்பு 13 +2 சீக்வல். இப்போ 13ஐயும் 5ஐயும் பெருக்கணும். இப்போ 13ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5×3 15, ஓரஞ்சு 5, 5 1 எத்தனை 6, 65. 13ஐயும் 5ஐயும் பெருக்குனா 65 பை, இங்கே கவனிங்க, 13ஐயும் 2ஐயும் கூட்டினா 15. அதே 15 இங்கேயும் போடணும். இப்போ மேலையும் கீழே 5ல் தான் முடியுது. அப்போ 5வது வாய்ப்பாடெல்லாம் நம்ம பெருக்கலாம். 3×5 15, ஓரஞ்சு 5, மீதி 1 இருக்கு 5, 3×5 15. அப்போ இதோட ஆன்சர் 13/3. இது A13 உறுப்போட ஆன்சர் 13/3. இது 13ஓட ஆன்சர். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. A6க்கு கண்டுபிடிச்சிட்டோம். A6 கொடுத்துருக்காங்க. A13க்கு கேட்டிருக்காங்க. 2க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. முதல் சம்மோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் ஆன்சர் பார்ப்போம். செகண்ட் சம் இப்போ எடுத்து எழுதுகிறோம். செகண்ட் சம் எடுத்து எழுதும்போது AN சீக்வல் -n² -4 பிராக்கெட். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, A4க்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எண்ணுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் எண்ணுங்கிற இடத்துல 4 போடணும், ஸ்கொயர்டை போட்டுடணும். -4. இப்போ கவனிங்க, மைனஸை போட மறந்துடக்கூடாது, மைனஸ். இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பெருக்கணும். ஸ்கொயர்டுனா 4 2 தடவை போடணும், ஸ்கொயர்டுனால 2 தடவை போடணும். 4 2 தடவை போட்டாச்சு, -4.
இப்போ மைனஸ் 4 பெருக்கிறோம் 16, இந்த -4. அப்போ 16ல இருந்து 4 கழிச்சா என்னது 12. இப்போ இந்த மைனஸை போட்டு 12, 16ல இருந்து 4 கழிச்சிருக்கோம் 12, இந்த மைனஸை போட்டோம். இது A4ஓட மதிப்பு. அடுத்து A11ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ A4ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A11ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 11ஆவதோட உறுப்பு. இப்போ அப்போ என்னங்கிற இருக்க இடத்துல 11 போடணும். 11ஆவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 11 ஸ்கொயர்டு -4, இந்த மைனஸை போடணும். ப்ராக்கெட்டில் 11 2 தடவை போடணும். ஸ்கொயர்டுனாலே 2 தடவை. 11 2 தடவை போட்டால் அந்த -4 போட்டாச்சு. இப்போ மைனஸ் 11 பெருக்குனா 121, 11 121, -4. இப்போ 121ல இருந்து 4 நம்ம கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் 117. 11 வந்து 4 கழிச்சா 7, இந்த 1 இங்கே போனதுனால 11, 117, இந்த மைனஸ்குரிய போடணும். இது A11, 11ஆவதுடைய உறுப்பு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தீர்வு ஈக்குவல் A4 ஈக்குவல் -12. A11உடைய மதிப்பு ஈக்குவல் -117. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மை லைக் பண்ணுங்க, இந்த சம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.